ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் சென்னையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அதிசயமான கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா பாரிஸ் கார்னரில் இருக்குது. பாரிஸ் கார்னரில் கந்தசாமி கோவில்னு கேட்டால் யாருக்கும் தெரியும். இந்த கந்தசாமி திருக்கோயிலில் அப்படி என்ன அதிசயங்கள் நடக்கும், இந்த கந்தசாமி கோயில் என்ன கிரக காம்பினேஷனில் வருது, இந்த கோயிலுக்கு போனால் என்னெல்லாம் நமக்கு பிரயோஜனம் அப்படின்றத பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாய் அந்த சனியை 8ஆம் பார்வையாக செய்தால் அது கந்தசாமியாக வருவார். அதே போல் செவ்வாய் தன்னுடைய வீட்டை 8ஆம் பார்வையாக பார்த்து அதே வீட்டை சனியும் பார்வை செய்தால் அந்த கோயிலும் கந்தசாமி கோயில் தான். இது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நிகழும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே முருகன் அவருக்கு உண்டான அந்த மகிமையோடு இருப்பார், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த கந்தசாமி கோயிலில் குறிப்பாக இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி உள்ள ஆட்கள் நிச்சயம் நிறைந்த பலன்களை அடைவாங்க. அவங்க என்ன காரியம் தேடி அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த பிரச்சனை அவங்களுக்கு உடனடியாக முடிஞ்சு அவங்க தீர்வு பெறலாம். இப்போது பரிகாரம் உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சு வேற நம்ம ஆட்கள்கிட்ட போயிட்டுருக்கு. பரிகாரம் உண்மையா இல்லையான்றது சரியான கோயிலுக்கு சரியான நாளில் நீங்கள் போய் பார்த்து அது சரியாக நடக்கலைன்னா அது இல்லைன்ற முடிவுக்கு நம்ம வரலாம். ஆனால் இது போல் பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை என் குருநாதரும் நிறைய பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கார். அதை அருகிலிருந்து பார்த்தவங்க நாங்கள். இது எப்படி இது பலன் தருது, இப்படியெல்லாம் பலன் தருமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த கந்தசாமி கோயிலை வச்சு என் குருநாதரும் பல அதிசயங்கள் பண்ணியிருக்கிறாரு. நானும் என்னுடைய கிளையன்ஸுக்கு இந்த கோயிலை பரிந்துரைச்சு அவங்க போயிட்டு வந்து நிறைய அதிசயங்கள் நடந்ததாக என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜாதகம் வர வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில கிளையண்ட் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அந்த கோயில் அவங்களுக்கு சொன்னீங்களே அது ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் இந்த கோயிலுக்கு தான் போகணுன்றது விதி. நீங்கள் மாற்றி அவங்க போனாங்களே நானும் அங்கே போகலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட்டினுடைய ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய கிளையண்ட் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்தவர். அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை மூலமாக கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அந்த வழக்கு. அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்கும் பொழுது இவர் ரொம்ப தயங்கி என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா நான் பண்ணாத ஒரு குற்றம், ஆனால் வந்து நான் அது பலிகடாவை ஆயிட்டேன். இன்றைக்கி கோர்ட்டில் நிற்கிது அந்த பிரச்சனை. டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு விசாரணை நடத்துவாங்க, அது வேறு. அது இல்லாமல் எனக்கு கோர்ட்டுக்கும் அலைய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த தவறு என்னது இல்லை அப்படின்னார். அந்த காவல்துறையில் அவர் வந்து ஓட்டுநராக பணிபுரிஞ்சவர் தான், அவரும் காவலர் தான். அப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு போகிறாரு வராரு, பாவமாக இருக்குது. அவர் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இந்த காவல்காரர் நஷ்டஈடு கொடுக்குற மாதிரியும் வரும், இவர் வேலைக்கும் ஆபத்துன்ற மாதிரி நிலைமை. இவர் ஜாதத்தை வாங்கி பார்த்தா செவ்வாய் 8ஆம் பார்வையாக இவர் ஜாதத்தில் உள்ள சனியை பார்த்துட்டு இருந்தார். கோச்சார கிரகமும் ஒரு கிரகம் அப்போ அந்த கிரகத்தை பார்த்துட்டு இருந்ததுனால இப்படி ஒரு நிகழ்ச்சி இவருக்கு நடந்தது. ஒரு விபத்து நடந்தது. அதன் காரணமாக இவ்வளோ பெரிய சிக்கல்களில் இவர் சந்திச்சுட்டு வர்றார். கந்தசாமி கோவில் தான் இவருக்கு உரிய கோயில்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே என்னுடைய குருநாதர் கூட இது போல் வேறு ஒரு விஷயத்தை இந்த கோயிலை வச்சு தான் முடித்தார். நானும் அதே போல் இந்த கோயிலை அவர் பரிந்துரைச்சு அனுப்பிச்சேன். இவர் தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் தொடர்ச்சியாக போக ஆரம்பிச்சிட்டார். இந்த போன காலத்தில் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கு இவருக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சது. என்ன ஆச்சுன்னா, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த நபரே இந்த வழக்கிலிருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து பேச தொடங்கிட்டாங்க. இவரும் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வந்து என்கிட்ட கேட்டார், இது போல் வர்றாங்க, நான் அந்த பிரச்சனையை வெளியே முடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிடலாமா, டிபார்ட்மெண்ட் விசாரணை அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே அப்படின்னா, இல்லை வழக்கு அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த விசாரணை எனக்கு எளிமையாக முடிஞ்சிடும் அப்படின்னாரு. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே அந்த கோயிலில் ஒரு சின்ன அதிசயம் இவருக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு முறை இவர் போய் தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். வரும்போது அங்கே ஒரு பாட்டியம்மா நின்றுருக்காங்க. இந்த காவலரை கூப்பிட்டு இங்கே வந்து உட்காருங்க கொஞ்சம் நேரம் நாங்களாம்.
என்ன உட்கார சொல்கிறாங்க, ஏதோ காசு கேட்குறாங்கன்னு பார்த்தா உட்கார சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் அவங்க பக்கத்தில் மெதுவாக உட்காந்துருந்துருக்கார். உட்காந்துருக்க சமயத்தில் அவங்க அந்த பிரசாதம் கையில் வச்சுருக்கிறத எடுத்து நெத்தியில் இட்டுக்கு வந்தாங்களாம். நெத்தியில் இவர் எடுத்து விபூதி இட்டவுடனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு இன்னையோட அப்படின்னாங்களாம். இன்னையோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன பிரச்சனையில் வந்திருக்கேன்னு தெரியுமா? உன் பிரச்சனை எல்லாம் தெரியும், எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியும். அதனால் அவன் பிரச்சனையை முடிச்சுட்டான், உங்ககிட்ட சொல்ல சொன்னான், அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. முருகனே அந்த அம்மாட்ட சொல்லி அதை இவர்கிட்ட சொல்ல சொன்னதாக அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல, மறுநாளே அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் அந்த கேஸை வாபஸும் வாங்கிட்டாங்க. இது வழக்கு ஒன்றும் இல்லாமல் அதோடு முடிஞ்சது. இது உடனடியாக இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த கிரகங்கள் நிறைய துணை போகும். இந்த இறைவன் அந்த கிரக வடிவமாக அங்கே காட்சி அளிக்கிறான். அப்போ அந்த கிரகம் அந்த இறைவன் மூலமாகவோ அல்லது அந்த இறைவன் கிரகம் மூலமாகவோ நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா வளங்களையும் கொடுக்குறான். அதற்காக தான் அங்கே கோவில்னு ஒன்று உருவாகுது. நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் உருவாகுது. காரணமே இல்லாமல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உலகத்தில் கோயில் சும்மா ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒவ்வொன்றுத்து பின்னாடியும் ஒரு காரணமும் ஒரு சூட்சமும் அடங்கியிருக்கின்றத நம்ம எல்லாரும் நல்லா உணரணும். இங்கே மெட்ராஸில் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கந்த கோட்டம் ரொம்ப பழமையான கோட்டம். இந்த கோயில் மிகச்சிறந்த கோயில்ன்றதை அங்கே போய் அனுபவித்தவங்க இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயிலை பற்றி அங்கே உள்ள பக்தர்கள், அங்கே போய் வந்த பக்தர்கள் சிலர் என்கிட்ட கிளையண்ட்டாக வந்தாங்க. அவங்களும் அந்த கோயிலை பற்றி நிறைய சிறப்புகளை அதிசயங்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக இந்த மாதிரியான தொடர்புகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் அந்த முருகனோட அருளை பெறணும்ன்ட்டு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு அதிசயமான கோவிலை பற்றி அடுத்தடுத்த வர வாரங்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.